Hey guys, welcome back to the video. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தீபாவளி வந்து பக்கத்துல நெருங்கிட்டு வந்துருச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுக்க போற வீடியோ பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான். எப்படி வந்து ஒரு ஸ்னேக் கிராக்கர்ஸ் வந்து பொல்யூஷனே இல்லாம நம்ம எப்படி வெடிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கறத வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா ஸ்னேக் கிராக்கர்ஸ்க்கு தேவையான என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணல். இது பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கு. மணல் தேவையில்ல, ஒரு எந்த ஒரு ஸ்டாண்டா இருந்தாலும் போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ப்ராப்ளிக் ஆல்கால். இது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்காதுன்னு நினைப்பீங்க, பட் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இருக்குது. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் சோடா. இது எல்லா வீட்லையும் இருக்குது. நம்ம மாவுக்குலாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் சோடா தான். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா உலகத்துலேருந்து எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. வெறும் சக்கரை பவுடர் தான். எங்கள் வீட்டில் இருக்கிற சக்கரை வந்து மாவாட்ட அரைச்சி வச்சுட்டு, ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராக்கர்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பவுடரையுமே இந்த குக்கிங் சோடாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:1 கணக்கில் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து 4 ஸ்பூன் உள்ள கொட்டிக்கிறேன். 1 2 3 4. ஓகே கைஸ், சக்கரை பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் போட்டு அடுத்து 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ப்ராப்ளிக் ஆல்காலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஒரே இடத்துல கொட்டக்கூடாது, சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணியில் துணிச்சுட்ட மாதிரி பண்ணிடுறோம். ஸோ அதை பண்ண போகிறேன். அதை ஊற்றுனா காய்ஸ், பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக வருது. நீ பார்த்தீங்கன்னா வீட்டிலே நமக்குள்ளே சர்க்கரையுமே சோடாப்பையும் போட்டு நாமளே வீட்டில் செஞ்சிடலாம். ஓகே கைஸ், ஸ்னேக் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு.
நம்ம ஒரிஜினல் அந்த பட்டாசாட்டவே இருக்குது. எதனால இப்படி வருதுன்னா, நம்ம சர்க்கரை நார்மலா சர்க்கரையவே நம்ம வெறும் சர்க்கரையை நம்ம ஒரு வடச்சட்டியில் வச்சு ஒரு சூடு பண்ணால் அது பிளாக் கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். நம்ம அது கூட சோடா உப்புமே அந்த கெமிக்கல், நீங்கள் இந்த கெமிக்கல் தான் இருக்கணும்னு தேவையில்லை. மித்தபடி ஒரு பெட்ரோல் ஒரு எரிபொருள் இருந்தால் போதும். நான் எதுக்கு இது யூஸ் பண்ணேன்னா, இது பற்ற வச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் எரி அப்படிங்கிற கஷ்டம் தான் பற்ற வச்சு. பட் இதுவே இருக்கணும்னு தேவையில்லை. வேணா பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இல்லை சீமெண்ணா அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா தீ வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து ரொம்ப லென்த்தாக வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ப்ராப்ளிக் ஆல்கஹால் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்துச்சு, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you next video.